இன்றைக்கி மீடியாவில் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி நீக்கிட்டாங்க அப்படின்னு பரபரப்பாக பேசுகிறாங்க. குறிப்பாக அவர் கட்சியில் சேர்ந்தே 6 மாதம்தான் ஆகுது. அவர் பெருசாக நீக்கிட்டாங்க, திமுக அழுத்தம் கொடுத்துடுச்சு. அவர் நீக்கின அடுத்த நிமிஷமே அவர் திமுகவினுடைய நிலையமான அண்ணா அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சரை பார்க்குறாரு. திமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் அவர் கட்சியினுடைய தன்னுடைய பொதுச் செயலாளரை நீக்கிட்டார். இன்னும் 50 வருஷத்தில் அந்த கட்சியில் இருந்த மாதிரி இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர், ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட ஒரு மனிதர், இன்றைக்கி பண்ருட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர். முதல் முறையாக அவர் பாமகவில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக அதே பண்ருட்டியில் வெற்றி பெற்று போயிருக்காரு. சட்டமன்றத்தையே தன்னுடைய பேச்சு திறமையால் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர். பாமகவினுடைய மிக முக்கியமான முகமாக அறியப்பட்டவர். 2011 அதே தன்னுடைய கட்சியில் மிகப்பெரிய முகமாக அறியப்பட்ட பண்ருட்டி வேல்முருகனை கட்சியை விட்டு நீக்கிட்டார் டாக்டர் ராமதாஸ். அன்றைக்கி எந்த அண்ணா அறிவாலயத்துக்கோ போயஸ் கார்டனுக்கோலாம் அவர் போல கட்சிக்கு எதிராக செயல்பட்டார். இனிமேல் யாரும் அவர் கூட கட்சி சார்ந்த தொடர்பு வச்சுக்கூடாது, கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னாரு. கட்சியை விட்டு நீக்கின உடனே வேல்முருகன் அன்றைக்கி இருந்த பாலிமர் தொலைக்காட்சி புதிய தலைமுறையுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். எங்கள் ஐயா நல்லவர், எங்கள் சின்ன ஐயா நல்லவர், எனக்கும் எங்கள் ஐயாவுக்கும் எனக்கும் எங்கள் சின்ன ஐயாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி என்னை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் இறந்த குரு அவர்களும், இந்நாள் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் தான். 2 பேரும் தான் காரணம். என்னுடைய கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம்னு கதறி அழுதார். எப்படியாவது என்னை கட்சியில் சேர்த்துங்க, ஐயா கிட்ட நான் கடிதம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ராமதாஸ் நிரந்தரமாக நீக்கி விட்டார். அன்னைக்கெல்லாம் அந்த மீடியாக்கள் எங்கே போனாங்க? ஆனால் திருமாவளவன் நீக்கின உடனே போயிட்டு அடுத்த 30 நிமிடத்தில் அண்ணா அறிவாலயத்துக்கு போகிறாரு. ஆனால் திருமாவளவனை உயர்த்தி பேசுது இன்றைக்கி மீடியா. யார் கட்சியில் இருக்கணும், யார் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்றத கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யணும். கூட்டணி கட்சிகள் முடிவு செய்யக்கூடாது. கூட்டணி கட்சிகள் முடிவு செய்கிறது என்றால் அது கட்சியே கிடையாது. கூட்டணி கட்சியினுடைய ஒரு அங்கம், தனி கட்சியாகவே கருதக்கூடாது. இதையெல்லாம் மீடியாக்கள் பேசணும். ஆனால் திருமாவளவனுக்கு தொடர்ந்து மீடியாக்கள் முட்டு கொடுத்திருக்கிறது. தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை நீக்குவதற்கு திமுக அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சொல்வதை நாம் நம்பினால் நாம் தான் முட்டாள்.